அனைவருக்கும் வணக்கம். மனிதனுக்கு தீராத நோய்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மனிதனுடைய கர்மவினையின் காரணமாக நோய் வருது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த உளவியல் ரீதியான மனப்பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதன் மூலமாக அவனுக்கு நோய் வருது. மூன்றாவது சாதாரண நோய்கள் பார்த்தீங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாத காரணத்தினால் ஒரு ரெகுலராக நம்ம தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொண்டே வரும்போது அதன் மூலமாக வரக்கூடிய நோய்கள். இந்த வெளிப்புறத்தின் மூலமாக நோய் வருதில்ல, அதை நம்ம குணப்படுத்திக்கலாம், ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றோம், இல்லை ஜூஸ் எதாவது குடிக்கிறோம் அப்படின்னா கூட அதில் சில பாக்டீரியாக்கள் வைரஸ்லாம் இருக்குதுன்னா கூட அது நமக்கு உடம்புக்குள்ளே போகும்போது அதுக்குண்டான நோய் தொற்று உண்டு பண்ணும். அப்போ நம்ம அதுக்கு தேவையான ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் எதாவது எடுத்துக்கொள்ளும் போது ஏதாவது அந்த கிருமிகள் கொல்லப்பட்டு நோயானது குணமடைகின்றது. இது நம்ம எளிதாக குணப்படுத்தி கொள்ளலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பரம்பரையாக பார்த்தீங்கன்னா சில நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். சின்ன வயசுலேயே நோய் இருக்கும், எவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட்டாலும் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நோயானது குணமடையாது. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கர்ம வினை. அவங்க மனதில் இந்த உளவியல் ரீதியான பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், தீவிரமாக இருக்கும். அவங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக்தி நிலையானது ஒரு சீரற்ற தன்மைக்கு போயிடும், சரணம் அடைஞ்சிடும். சக்தி நிலை சீரற்ற நிலையை போகும்போது என்ன ஆகுது, அது சக்தி நிலையானது நம்முடைய உடம்புலையும் என்ன பண்ணுது, மனசுலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. மனதில் உளவியல் ரீதியான ஒரு மனப்பிரச்சனையாக வருது. உடம்புல என்ன பண்ணுதுன்னா, அது சக்தி நிலை சீரற்ற சக்தி நிலையானது ஒரு நோயை உண்டு பண்ணுது. உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தில் ஒரு நோயை உண்டு பண்ணுது. உடம்பில் நோய் வருவதற்கான காரணம் இதுதான். அப்போ நம்ம இதை மருந்தும் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மருந்து எடுத்துக்கிறோம். மருந்து சாப்பிட்டு வர என்ன ஆகுது, கொஞ்சம் அந்த நேரத்துக்கு நம்ம நோயானது கண்ட்ரோலில் இருக்குது. அதே நான் மாத்திரையை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த நோயானது திரும்ப பெருசாகுது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோயானது எல்லாமே செயல் விளைவு தத்துவம் தான். செயல் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த விளைவு நோய் இந்த ஒரு கர்ம வினையின் சீரற்ற சக்தி நிலையின் காரணமாக நோய் வந்துருச்சு. நோயானது விளைவு. இப்போ அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த விளைவானது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படுது. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சீரற்ற சக்தி நிலை என்ன பண்ணுது, அதை அந்த மருந்தானது கட்டுப்படுத்தவில்லை, குணப்படுத்தவில்லை. இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நோயானது தீராமல் எப்பொழுதும் நீடித்து கொண்டே இருக்கின்றது. நாம் மாத்திரை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அப்போனா அவங்க இந்த மாத்திரையை நம்ம அந்த நோயை முழுமையாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அந்த சீரற்ற சக்தி நிலையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேண்டும். அதை பற்றி ஒரு புரிதல் வந்துச்சுன்னா நம்ம இந்த நோயை குணப்படுத்த முடியும். மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா அந்த விளைவை தான் கட்டுப்படுத்துது. அந்த காரணமான அந்த சக்தி நிலை தான் அந்த சீரற்று பேருக்கு அதான் காரணம். அதை குணப்படுத்தவில்லை. இப்போ இந்த ஹீலிங்லாம் கொடுக்குறாங்க. ஹீலிங் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீலிங் கொடுக்கும்போது ஒரு மனிதனை நோக்கியோ இல்லை ஒரு பொருளின் மீதோ அவங்க கவனத்தை செலுத்துகிறாங்க. தன்னுடைய சக்தியிலேயே செலுத்துகிறாங்க. செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த விளைவு இருக்குல்ல, அந்த சக்திநிலை சீரற்ற சக்தி நிலையின் காரணமாக அந்த விளைவு ஒரு நோய், அதாவது நோய் வந்திருக்குது. அப்போ அந்த நோய் ஏதாவது இந்த சக்தியின் மூலமாக குணமடைகின்றது. குணமடைந்தாலும் கூட சக்தி நிலை என்ன, அது காரணமான அந்த சக்தி நிலை சீரற்றது அது அப்படியே தான் இருக்குது. அப்போது அந்த நோயானது குணமடைகிறது. ஆனால் இந்த சக்தி நிலை சீராக இல்லாதனால என்ன ஆகுது, நாள் போக போக பார்த்தீங்கன்னா அது நோயானது, அந்த சக்தி நிலையானது வேறொரு புதிய நோயை உண்டு பண்ணலாம். இது என்ன பண்ணலாம், இதே நோயை திரும்ப வர வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் திரும்ப புதுசு நோய் அதிகமான மாதிரி இருக்கும். மாத்திரையை விட்டுட்டதுனால அது அதிகமான மாதிரி இருக்கும். இது சக்தி நிலை சீராக இல்லாதனால புதுசாக எங்கேயாவது போயிட்டு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். புதிதாக நம்ம ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்த மாதிரி புதிய நோய்கள் வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எதுனாலும் ஆகலாம். காரணம் சக்தி நிலை சீரற்று போயிடுச்சு. ஒன்றுலேருந்து எஸ்கேப் பண்ணிங்கன்னா இன்னொன்று மாட்டிப்பீங்க. ஏன்னா பேசிக் அந்த
காரணத்தை நமக்கு சரி பண்ணவே இல்லை. ஒன்லி அந்த விளைவு மட்டும்தான் மருந்து சரி பண்ணுறது, ஹீலிங் எல்லாமே இந்த விளைவு மட்டும் தான் சரி பண்ணது தவிர காரணத்தை சரி பண்ணவே இல்லை. இப்போ நாம் இந்த காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோய் ஏன் வருது, இந்த நமக்கு இந்த கர்மவினை நமக்கு எப்படி வந்தது, எல்லாம் காரணத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு அதற்கேற்றாற்போல் நாம் மருந்துகளையும் உட்கொண்டு தியான பயிற்சிகளையும் மேற்கொள்ளும் பொழுது இந்த நோயானது குணமடைகின்றது. இப்போ இந்த கர்மவினையை பார்த்துட்டிங்கன்னா, கர்மவினை தீவிரமாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நோய் மருந்துகள் உட்கொள்ளும் பொழுது கொஞ்சம் தான் குணமாகும். ஒரு 20% தான் மருந்துனால குணமாகும். மீதி 80% அந்த கர்மவினை நம்ம அனுபவித்து தான் குணப்படுத்த முடியும். அதாவது சக்தி நிலை சீரற்று போச்சு. அப்போ சக்தி நிலைக்கென்று நம்ம உடம்பில் ஒரு பாகம் இருக்குன்னா அந்த பாகம் கெட்டு போகும், அழுகி போகும். அந்த பாகம் கெட்டு போனாதான் என்ன பண்ணணும், அதை அனுபவிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கரைக்க முடியும். அதை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதாவது நோயும் குணமடைகின்றது, கர்மவினையும் கரைகின்றது, நோயிலிருந்து குணமடைவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ நம்மளுடைய பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நோய் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் வருகின்றது. இதனுடைய புரிதல், இதனுடைய விழிப்புணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த நோயிலிருந்து, தீராத நோய்களிலிருந்து குணமடைவது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்ல, அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் எளிதாக இருக்கும். இதுதான் விஷயம். இதற்கு தேவை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 5 நிமிடம் நம்ம வெளியே பார்க்குறத விட்டுட்டு நமக்குள்ளே நாம் ஆராய வேண்டும், பார்க்க வேண்டும். கண்களை மூடி நமக்குள்ளே பார்க்கும் பொழுது இதே போன்ற ஒரு புரிதல் எல்லாமே நமக்கு வரும். அனைவருக்கும் நன்றி.